मनसरणो स्वागं भवतीर्दजूनाः प्रदनाजदकं जगमानवक्रवक्निहिमुजरमसदस्ताहादे क्षणप्रजरुकाणि विश्वाश्यामतेव दुर्दाधिग्निः रत्नोसिकमेत्योरदिनजगोदानवेत्तसक्से स्वान् जागरे धर्मं प्रस्वासोवगमाय जस्वं कोऽभिर्जे चमैजोनस्य देवी कृष्णोराशिनागस्यं पृष्ठमैषं वसरणोहं वैष्णवीं लोयगमादयन्तां कात्यायनाय वित्तके कन्याकुमारीश धीमके तन्नो दृक् प्रचोदयात् ओम शांति 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 விளக்க பாதத்தில் சேர்த்துருங்க. மறுபடியும் உதிரிப்பு எடுத்துக்கிட்டு சரஸ்வதி நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணே வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதாம். ஓம் பிரணோ தேவி சரஸ்வதி வாஜேபீர்வாஜினீவதி दीनामवित्रयवदो आनो दिव बृहद पर्वदादा सरस्वती ब्रह्मपत्नीः ओम महादेव शिवित्तके ब्रह्मपत्नीश धीमके तन्नो वाणी प्रचोदयात् आवायुध महावनेम्बिकाय नमो नमः सर्वोपचारां समर्पयामि. விளக்கு பாதத்தில் சேர்த்துருங்க. எந்த ஒரு விளக்கு பூஜையானாலும் திருவிளக்கினுடைய அந்த அகவல் இல்லாம அந்த திருவிளக்கு பூஜையான நிறைவு பெறாது. இவ்வளவு நேரம் பொறுமை காத்து விளக்கு பூஜைக்கு நம்ம 3 தெய்வங்களுக்கு அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம். இந்த திருவிளக்கு அகவல் நான் சொல்லுவேன். எல்லாரும் கையில உதிரிப்பு எடுத்து இருக்கரம் கூப்பி கண்ணை மூடி அம்பாளை நல்லா தியானித்து நான் சொல்லக்கூடியதை தமிழ்ல தான் சொல்லுவேன். எதுவும் சமஸ்கிருதம் கிடையாது, தமிழ்ல தான் நான் சொல்லுவேன். நல்லா மனதார உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்து நல்ல அடிவயத்திலிருந்து நல்லா அப்படி சத்தமா சொல்லுங்க. நம்மளுடைய குறைகளை அம்பாள் கேட்கணும். எல்லாரும் கையில உதிரிப்பு எடுத்துக்கிறீங்க. எல்லாரும் நல்லா கண்ணை மூடி இருக்கரம் கூப்பி நான் சொல்லக்கூடியதை அப்படி எல்லாரும் சொல்லுங்க. விளக்கே திருவிளக்கே. இன்னும் சத்தமா சொல்லுங்க, கேட்கல. எனக்கு காது கொஞ்சம் வந்தா எனக்கு கேட்காது. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கு அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் எண்ணெய். அதாவது முடிவு ஆனது வரப்போறோம். என்ன இவ்வளவு நேரம் நம்ம தாய்மார்கள்லாம் பொறுமை காத்திருந்தோம். என்னென்ன பூஜைகள் பண்ணோம் எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த முதல்ல பிள்ளையாரை பிடிச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன விளக்கம். ஏன் உருட்டி வைக்கணும், ஏன் பிடிக்கக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு சின்ன விளக்கம். பிள்ளையாரை பிடிச்சி வச்சா பிள்ளையாருன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. யார் யாருக்கு தெரியும் தெரியல. பிடிச்சி வச்சா பிள்ளையாரு. பிள்ளையார் மட்டும்தான் எதில் பிடித்தாலும் மட்டும் வருவார். சாணியில் பிடித்தாலும் பிள்ளையாரு, மண்ணில் பிடித்தாலும் பிள்ளையாரு, மஞ்சளில் பிடித்தாலும் பிள்ளையாரு, பூவுனால செஞ்சாலும் பிள்ளையாரு. மற்ற எந்த சுவாமியும் கல்லாவோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மண் சிலையாவோ மட்டும்தான் இருக்கும். பிள்ளையார் மட்டும்தான். நம்ம போய் வயக்காட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுல பிள்ளையார் பிடிச்சி விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ யாரும் நம்ம பண்ணுறதில்ல. போனோமா டிராக்டரை உழுதுனோமா வந்தமான்னு இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, நாற்று நடனுங்கிறக்காண்டி பிள்ளையாரை பிடிச்சி தேங்காய் வளம் உடச்சி பிள்ளையாரை கும்பிட்டு நாற்று நடுவாங்க. இப்போ அப்படி யாரும் கிடையாது. ஓட இறக்கல டிராக்டரை உழுதுட்டு வந்துடுவோம் அப்படின்னு 10 நிமிஷத்தில் வந்துடும். அப்போ மாடு வெட்டி ஏறு உழுதி விவசாயம் பண்ணோம். அப்போ மண்ணில் பிடிச்சாலும் அந்த பிள்ளையார் வந்தார். சாணியில் பிடிச்சாலும் பிள்ளையார். மாட்டு போட சாணியில் பிடிச்சாலும் பிள்ளையார். கல் சிலையாக இருந்தாலும் பிள்ளையார். மஞ்சளில் பிடிச்சாலும் பிள்ளையார். ஏன் இந்த பிள்ளையாரை மட்டும் பிடிச்சி வைக்கக்கூடாதுன்னா, இந்த பிள்ளையாரு பிடிச்சி வச்சா பிள்ளையாருங்கிற காரணம், பிடிச்சி வச்சுட்டா காரியத்தை தடா நிப்பாட்டிடுவார். இந்த விளக்கு பூசைக்கான ஜாமான்கள் கொடுத்து கொண்டு இருக்கோம்னா நேரமாகும், தாமதமாகும். ஒரு காரியம் தாமதம்னா பிள்ளையார் தாமதப்படுத்துவார். பிடிச்சி வச்சுட்டோம்னா நம்மளை பிடிச்சி வச்சுட்டாங்களே நம்ம மெதுவாக தாமதமாக பண்ணி கொடுப்போம். தாமதமாக செய்யட்டும், தாமதமாக நடந்து வரட்டும். அப்போ சாமி பிள்ளையாரை பிடிச்சா தாமதமா, பிள்ளையாரை கும்பிட்டா தாமதம் நடக்குமா? அப்படி கிடையாது. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சா தாமதமாக நடக்குன்னு பேர். ஏன்னா முதல் கடவுளில் கும்பிடப்பட கடவுள்